ஏன்னா ஒரு மூவி ஏன்னா ஒரு மூவி வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதே சூப்பர் ஹிட்டு தான். ஸோ இப்போ நான் ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துருக்கேன். TN Talkies தமிழ். விஜய் சேதுபதி சார் ஃபோன் எல்லாமே இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் மிஷ்கின் சார். ஏன்னா ஒரு மூவி ஏன்னா ஒரு மூவி வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதே சூப்பர் ஹிட்டு தான். ஸோ இப்போ நான் ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அந்த தேட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா வந்து தேட்டருக்கு கொண்டு போயிட்டோனாலே அது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு டைம் டேக்கன் ஃபார் அ மூவி வந்து இப்போ பயங்கர லெங்க்த்தாக போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ். அதெல்லாம் தாண்டி ஏன்னா நான் எல்ஐகே மூவியில் சார் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ண வேண்டியது. அந்த ரோலுக்கு அவர்கிட்ட போய் கேட்கும்போது இந்த படத்தோட ஒர்க்காக இருந்தாங்க. பண்ண முடியல, நிறைய சம்பளம் கேட்டுட்டேன் டை, அதாவது தான் வேணாட்டேன் கதை சொல்கிறான். இல்லை அவ்வளோ பேட் பாய் இல்லை, நீங்கள் யூஆர் அ குட் பாய். ஸோ அப்படி இல்லை, அவர் இந்த ஃபில்மோட இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து செட்லாம் போட்டோம். ஒரு டாக்டர் மாதிரி ஒரு ரோல் ஒன்று இருந்துச்சு. அது வந்து நான் ஓவர் நைட்டில் திடீர்னு ஒரு 10 o'clock மாதிரி மெசேஜ் பண்ணிவிட்டு, சார் ஒரு நிமிஷம் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு ஃபேவர் தான் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ் போனோம். போயிட்டு சார் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது சார், அது வந்து நடிக்கணும், ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன், நீங்கள் படா வரண்டா படா போய்லாம் சொல்லாதான் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ஷூட்டுக்கு வந்தார். என் டீமில் என்னோட ஏடி ஹரீஷ்னு ஒருத்தருக்கு, அவன் வந்து சாரோட தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ என் ஆஃபீஸும் அவர் ஆஃபீஸும் பக்கத்தில் ஒரு தெரப்பிஸ்ட் மாதிரி, ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு மென்டர், அந்த மாதிரி எப்பப்போ என்னென்ன ரோல்ஸ் வேணுமோ அப்பப்போ அந்த ரோலை கொடுத்து நான் போய் அவரோட ஆஃபீஸில் உட்காந்துப்பேன். அவங்களுடைய ஏடிஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கார்டியலாக இருப்பாங்க. அந்த ஸ்பேஸை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் வாட் எவர் மேக்ஸ் யூ ஹாப்பி வில் மேக் மீ ஆல்சோ ஹாப்பி ஆல்வேஸ். ஸோ ஐ விஷ் தட் திஸ் மூவி பிகம்ஸ் அ ஹியூஜ் பிளாக் பஸ்டர். விஜய் சேதுபதி சார் ஃபோன் எல்லாமே இங்கே பாருங்கள். ஸோ அவர் இப்போ 400 ரவுடிதான் ஒரு படம் இல்லைன்னா நான் யாருன்னே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்த படத்துக்கு ஒரே ரீசன் சார் மட்டும்தான். ஏன்னா இவர் ஒருத்தர் தான் வந்து போடா பொடின்னு ஒரு படம் நான் எடுத்திருக்கும் போது 3 பேர் தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க சினிமாவிலேருந்து. நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னது. அதில் இவர் வந்து ஃபோன் பண்ணும்போதே நான் வந்து பீட்சான்னு ஒரு படத்தோட ஹீரோ, அந்த படத்தில் இருந்து நான் உங்களுக்கு இப்போ கால் பண்ணியிருக்கேன். அவரோட ஆஃபீஸ் போவேன், அவர்கிட்ட அப்படியே பேசுவேன். அப்படி நடந்த ஒரு விஷயம் தான் நானும் ரவுடி தான். அதுக்கப்புறம் ஒரு சில டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாருமே ரன் ஆஃப் த மில் ஒரே மாதிரி இல்லாமல். ஏன்னா அது வந்து எதுக்காகனா ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்துறது ஒரு விதம். இன்னொன்று நம்மளை ஒரு ஃபில்ம் மேக்கரை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு சில ஃபில்ம்ஸ் நம்ம எடுக்கணும்னு நினைப்போம். சில டைரக்டர்ஸ்க்கு அந்த மாதிரி அவங்களோட ஹை பாயிண்ட் வந்து அங்கே இருக்கும். ஸோ அப்போ யூனிக்காக ஏதாவது கதைகள் நம்ம யோசிக்கும் போது அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹீரோஸ் ரொம்ப முக்கியம். அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி இருக்கிற மேஜராக நல்ல இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் பல பேர் விஜய் சேதுபதி சார் அக்செப்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து டைரக்டர்ஸாக இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்யூ சார் ஆன் பிஹாஃப் ஆஃப் மெனி குட் டைரக்டர்ஸ். தேங்க்யூ. டக்குனு கேப்ல நான் என்ன குட் டைரக்டர்னு சொல்கிறேன். ஓகே, காத்து வாக்கில் இருந்து காதல், அதுக்குமே நன்றி.